ஐ வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட். ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி பேசலாமா, இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஹெசிடேஷனே இங்கிலீஷில் பேச முடியாமல் பண்ணிடும். தமிழ் பேசாத ஒரு இடத்துல எப்படியாவது நம்ம சொல்ல வர்றதை கன்வே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணணும். உங்கள்கிட்ட ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை நீங்கள் இன்னொருத்தட்ட கொடுத்து ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும். கீழே நான் வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். ஹாவ், ஹேஸ் டீட்டெயில்ஸ் அபவுட், கிவ், இதெல்லாம் க்ளூ வேர்ட்ஸ். இதை வச்சு நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த ட்ரை பண்ணுறது தான் ப்ராக்டிஸ். ஐ அப்படின்னா என்னிடம், நான். ஏ புக் அப்படின்னா ஒரு புக். இட் அப்படின்னா அதில். ஸோ இந்த ப்ரோனவுன்ஸ், இந்த நவுன் வச்சு நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்சஸ் உங்களால் ஃப்ரேம் பண்ணியிருக்க முடியும். ஐ ஹாவ் அ புக், என்னிடம் ஒரு புக் இருக்கிறது. இட் ஹேஸ் டீட்டெயில்ஸ் அபவுட் டூரிஸ்ட் பிளேசஸ். அபவுட் அப்படின்னா பற்றி, அதை பற்றி. டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றிய விவரங்கள் இருக்கிற புக் இருக்குது. ஐ கிவ் திஸ் புக் டு யூ, நான் இந்த புக்கை உங்களுக்கு கொடுக்குறேன். யூ ரெஃபர் திஸ் புக், இந்த புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியாக பேசலாம். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஷேராக டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த சென்டென்சஸையே வேறு மாதிரி ஷார்ட்டாக சொல்லி பார்க்கலாம். வேறு வார்த்தைகள் யூஸ் பண்ணி இதே இன்ஃபர்மேஷனை சொல்லி பார்க்கலாம். அதுக்கு கன்ஜங்ஷன்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் அ புக் விச் கண்டைன்ஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் டூரிஸ்ட் பிளேசஸ், ரெஃபர் திஸ். ஸோ இதுக்கும் அதே அர்த்தம்தான். சிம்பிளாகவும் சென்டென்சஸ் மேக் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னொரு ஈஸியான ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு நண்பரை இன்னொருவருக்கு அறிமுகம் செய்கிறீர்கள். உங்களோட ஃப்ரெண்டை இன்னொருத்தருக்கு அறிமுகம் செய்கிறீங்க. இவர் எனது நண்பர், இவர் பெயர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சொல்லணும். இவர் ஒரு டாக்டர், உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை இவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். சிம்பிளான சென்டென்சஸ் தான். ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக ஃப்ரேம் பண்ணலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். He is my friend. இவர் எனது நண்பர். His name is, அவருடைய பெயர் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர். He is a doctor, அவர் ஒரு டாக்டர். இது அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத குறிக்கிறது. He is a doctor. You give your medical report to him. உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை இவர்கிட்ட கொடுங்க. இதே அர்த்தத்தில் இருக்கிற இந்த சென்டென்சஸை சிங்கிளான சென்டென்ஸாக மாற்றலாம் பாருங்கள். Give your report to my friend who is a doctor. ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணணும். வேறு சென்டென்சஸ் எழுதி ட்ரை பண்ணணும். அதுக்கு நிறைய ரீட் பண்ணணும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சென்டென்சஸை பார்த்தும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதில் இருக்கிற வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். நவ் லுக் அட் திஸ் சிச்சுவேஷன். நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க. ஏன்னா அது இப்போ உங்களுக்கு தேவை. அது உங்களோட ட்ராவலிங் டைமை குறைக்கும். கொடுத்துருக்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஆர் உங்களுடைய ஓன் சென்டென்சஸும் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ ஆம் கோயிங் டு பை எ கார், நான் ஒரு கார் வாங்க போகிறேன். ஐ நீட் தேட், தேட் அப்படிங்கிறது எதை குறிக்குது? காரை குறிக்குது. ஐ நீட் தேட், எனக்கு தேவை, அது எனக்கு தேவை. ஐ நீட் தேட் அட் திஸ் மூமெண்ட், அட் திஸ் டைம் அப்படின்னு சொல்லலாம். இட் வில் ரெடியூஸ் மை ட்ராவலிங் டைம், அது என்னுடைய பயண நேரத்தை குறைக்கும். இட் வில் ரெடியூஸ், இந்த குறைக்கிறதுக்கு ரெடியூஸ் அப்படிங்கிற வார்த்தையை உங்களுக்கு தெரியணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டான இடத்துல எந்த வார்த்தையை அப்ளை பண்ணணும்னு தெரியணும். அதுக்கு நிறைய ரீட் பண்ணணும். ரீடிங் பண்ணத்தான் நிறைய வார்த்தைகள் தெரிய வரும். சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் மனப்பாடமாகும். இந்த பேராகிராஃபை வேறு மாதிரி எழுதலாம் பாருங்கள். ஏ கார் வில் ரெடியூஸ் மை ட்ராவலிங் டைம். ஐ நீட் ஒன், இந்த இடத்துல ஒன் அப்படிங்கிறது காரை குறிக்குது. ஐ நீட் ஒன் அட் திஸ் மொமெண்ட் அண்ட் கோயிங் டு பை, நான் வாங்க போகிறேன். நான் லுக் அட் திஸ் சிச்சுவேஷன். உங்கள் ஃப்ரெண்ட்டை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, நேற்று நீங்கள் எனக்கு கால் பண்ணீங்க, நான் ஃபோனை அட்டன் பண்ணல, ஏன்னா எனக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு. இது எல்லாமே கடந்த காலத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க. அதனால் இப்போ உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். அப்போ இப்போ அப்படின்றப்ப ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிளான சென்டென்சஸ் தான். பொறுமையாக யோசிச்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும்.
எஸ்டர்டே யூ கால் மீ. நேற்று என்னை கூப்பிட்டுருந்தீங்க. ஐ டிட் நாட் ஆன்சர். நான் பதில் சொல்லவில்லை. அதாவது ஃபோன் எடுக்கல அப்படின்னு அர்த்தம். பிகாஸ் ஐ ஹேட் அ மீட்டிங். ஏனென்றால் எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. ஸோ ஐ கால் யூ நவ். அதனால் நான் இப்போ கூப்பிட்றேன். எல்லா வேர்ட்ஸையும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள், சின்ன சின்ன சென்டென்சஸ். எஸ்டர்டே யூ கால்டு மீ. நேற்று நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க. ஐ டிட் நாட் ஆன்சர். ஸோ எந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ், எந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதே சென்டென்சஸை ஐ வாஸ் இன் மீட்டிங். நான் மீட்டிங்கில் இருந்தேன். வென் யூ கால் மீ எஸ்டர்டே. நேற்று நீங்கள் என்னை கூப்பிட்டப்ப நான் மீட்டிங்கில் இருந்தேன். சிங்கிள் சென்டென்ஸாக மாற்றிட்டோம். ஐ வாஸ் இன் மீட்டிங் வென் யூ கால் மீ எஸ்டர்டே. ஆர்டர் பண்ணுற மாதிரி, கமாண்ட் பண்ணுற மாதிரி, ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்சஸில் நீங்கள் இப்போ சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. உங்களோட நோட்டை கொடுங்க. நான் எல்லா கொஸ்டின்ஸையும் எழுதுகிறேன். அதுக்கு ஆன்சர் எழுதிட்டு நாளைக்கு கொண்டு வாங்க. இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். இதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. கீழே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கிவ் யுவர் நோட். வேர்பில் ஆரம்பிக்குது இந்த சென்டென்ஸ். கிவ் யுவர் நோட். கிவ் அப்படின்னா கொடு. உங்களுடைய நோட்டை கொடுக்கவும். ஐ ரைட் ஆல் கொஸ்டின்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் எல்லா கொஸ்டின்ஸையும் எழுதுகிறேன். ஐ ரைட் ஆல் கொஸ்டின்ஸ். யூ ரைட் ஆன்சர்ஸ் ஃபார் ஆல் கொஸ்டின்ஸ். நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் விடைகளை எழுதவும். யூ ரைட் ஆன்சர்ஸ் ஃபார் ஆல் கொஸ்டின்ஸ். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர் தான். திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க். ஓகே, இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரியான சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன வார்த்தைகள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதவே கிவ் யுவர் நோட் ஃபார் ஹோம்ஒர்க் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கிவ் யுவர் நோட் ஃபார் ஹோம்ஒர்க். ஐ ரைட் ஆல் கொஸ்டின்ஸ் அண்ட் யூ ஆன்சர் தம். இந்த இடத்துல யூ ரைட் ஆன்சர் அப்படின்னு இல்லாமல் டைரெக்டாக வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆன்சரை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, அதாவது யூ ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக யூ ஆன்சர் தம். நீங்கள் பதிலளிக்கவும், அவைகளுக்கு பதிலளிக்கவும் அப்படின்னு டைரெக்டாக அந்த வேர்பை யூஸ் பண்ணுறோம். ஸோ மேலே இருக்கிறதுல யூ ரைட் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம், பெயர்ச்சொல், பதில்கள் அப்படின்னு அர்த்தம். கீழே இருக்கிற சென்டென்ஸில் கிவ் யுவர் நோட் ஃபார் ஹோம்ஒர்க், ஐ ரைட் ஆல் கொஸ்டின்ஸ் அண்ட் யூ ஆன்சர் தம். இந்த இடத்துல ஆன்சர் அப்படிங்கிறது ஒரு வேர்ப், பதிலளி. ஸோ ஒரு நவுன், ஒரு வேர்ப் எப்படி யூஸ் ஆகுது, எந்த இடத்துல அப்ளை பண்ணணும், இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ஒரு சிச்சுவேஷன் நீங்களே எடுத்துக்கோங்க, சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.